மனிதனின் வீழ்ச்சி. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மனிதனின் வீழ்ச்சி, மனிதனின் வீழ்ச்சி, பாவத்தினுடைய எப்படி சொல்கிறது, பாவத்தினுடைய உட்பிரவேசித்தல் அப்படி கூட எழுதிக்கலாம். மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தினுடைய உட்பிரவேசித்தல், மேன்ஸ் ஃபால் அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த கம்மிங் ஆஃப் சின். ஆமாம், அந்த என்ட்ரி ஆஃப் சின். ஆமாம், அதான் நல்ல சரியான வார்த்தை. என்ட்ரி, பாவத்தினுடைய நுழைவு அப்படின்னு சொல்லிக்கலாம். மேன்ஸ் ஃபால் அண்ட் என்ட்ரி ஆஃப் சின். ஓகே, நம்ம எல்லாருமே ஆதியாகமத்தை நல்லா படிச்சிருப்போம். உண்மைதான? ஆதியாகம் ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, பழக்கமாய் பழக்க வைக்கப்பட்ட நல்ல ஒரு புத்தகம் ஆதியாகம புஸ்தகம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். தன்னுடைய சிருஷ்டிப்பை பார்த்து நல்லது, மிகவும் நல்லது, அதாவது மொத்தமாக படைக்கிறாரு. அவர் படைத்து தேவனாகிய கர்த்தர் படைத்து அது எல்லாத்தையும் அவரே கர்த்தரே வந்து ஆய்வு செய்கிறார், இவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து என்னதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் எழுதின பேப்பரை அவனே இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதற்குரிய முழு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? டீச்சர் தான். அதை டீச்சர் தான் பரிசீலனை செய்து அதை ஆய்வு பண்ணி அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஆமாம் அப்படின்னு. அதே மாதிரி மனிதனுடைய கண்களுக்கு அது நல்லதா தெரிந்ததா, அது எப்படி இருந்தது தெரியவில்லை. ஆனால் உலகத்தை படைத்த தேவனுடைய கண்களிலிருந்து அதை பார்க்கிறார். எல்லா வருஷத்துலையும் பார்க்கலாம். அண்ட் காட் சா, அது கண்டார், தேவன் பார்க்கிறார், தேவன் அது நல்லது என்று கண்டார், எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு கடைசியாக முழுமையாக ஃபோல் கம்ப்ளீட் கிரியேஷன், அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்து பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்கிறார். ஆனால் அவர் நல்லது என்று இல்லை, இது நல்லதல்ல என்று சொல்லுகிறது என்னது? தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு யூத் மீட்டிங்கில் கூட அண்ணே இப்படி கேட்டாங்க. யூத் அதாவது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல இல்லைண்ணே. இப்போ டக்குன்னு ஒரு காரியத்தை பார்த்து ஒரு கேர்ளை பார்த்து நாங்கள் போயிடுறோன்னே அப்படின்னு இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அண்ணே மனுஷன் தனியாக இருப்பது நல்லது இல்லைண்ணே. அப்போ வந்து நான் எனக்கு ஒரு ஏவாளை நான் பார்க்கணும்லண்ணே என்னண்ணே அப்படிலாம் நிறைய பேர் நிறைய சைட் ட்ராக்கெல்லாம் கேட்பாங்க யூத்ஸ். இப்போ இருக்கிற யூத்ஸ் எல்லாம் அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப திணற வைக்க. என்ன தான் பிஹெச்டி படிக்கிறாங்க, பிஹெச்டி எம்டிஹெச் டிமின் இதெல்லாம் பெரிய பெரிய கோர்ஸ் படித்தாலும் இவங்க கேட்குற கேள்வி, இப்போ இருக்கிற வாலிப பசங்க பைபிள் எடுத்து கேட்குற கேள்விக்கு அது வந்து கொஞ்சம் திணற வச்சிருது, அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் இவாலுவேட் பண்ணுறார். ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை தெரிவிக்கிறார். அதற்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் ஆதாமோடு இருக்கிறார், அதுவே போதுமானதாக இருந்திருக்குமே. ஏன் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்? ஏனென்றால் அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ஏனென்றால் தன்னுடைய அவர்களே அந்த அந்த குடும்பமாய் அவர்கள் ஆராதிக்க வேண்டும், குடும்பமாய் தேவனோடு ஐக்கியம் வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை உருவாக்குகிறார். சந்ததியாய் அடுத்து அவர் சந்ததி வரும். அந்த ஒரு நோக்கத்தில் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குறார். மேல் அண்ட் ஃபீமேல், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எப்படி அப்படி படைக்கிறார். இன்னைக்கு திருத்தி இன்றைக்கி நிறையா இன்றைக்கி எல்ஜிபிடிக்யூ ஓரின சேர்க்கை ரொம்ப எல்லாம் புரிந்து கொள்வதற்கே நம்ம தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. சென்னை வெஸ்டர்ன் சொசைட்டிலேஸ் தான் இருந்துச்சு, யூஎஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே படையெடுத்து ஓரின சேர்க்கை இந்த காரியங்கள், இந்த இதெல்லாம் மாற்று ஜெண்டர். சரி, நம்ம அதுக்குள்ளே போவேன்னா ஆமாம், வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் நல்லதல்ல என்று பார்த்தது மனுஷன் தனிமையாக இருப்பது அது மட்டும்தான். அடுத்து அதுக்கு ஆண்டவர் கிரியேஷன் எல்லாமே இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்ட். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா எல்லாமே முழுமையாக இருக்குது. இட்ஸ் இன் இட்ஸ் ஃபுல்னஸ். அது எல்லாமே அதோடைய பரிபூர்ணத்தில் இருக்குது, கரைப்படாமல் இருக்குது. அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது பெர்ஃபெக்டாக சம்பூர்ணமாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் சாத்தான். எப்படி சொல்கிறேன், அங்கே 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது.
இதெல்லாம் பார்க்குறான் சாத்தான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும், மனிதர்கள் அவர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். சாயல்னா ஒன்றும் இல்லை, சாயல்னா ரெப்ரசன்டேஷன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளக்கி சொல்லுகிற விளக்குகிற காரியம் அப்படி தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாஸ்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதாவது நான் இப்போ ஜூனியர் தான், அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆனால் நான் சீனியர் பாஸ்டர் இல்லை. ஆனால் பாஸ்டராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், நான் செய்கிறேன். ஆனால் சீனியர் பாஸ்டர் யார், எனக்கு கொடுத்த கடமை யார்? அப்பா பாஸ்டர் இருதயராஜ், அவங்க தான். நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மனிதனை ஆண்டவர் படைக்கிறார், தேவனுடைய சாயலை படைக்கிறார் என்று சொன்னால், தேவன் யோசிக்கிற விதமாக யோசிக்கலாம். மனிதனுக்கு யோசிக்கிறதற்கு திறமை உண்டு, கீழ்ப்படுகிறதற்கு திறமை உண்டு, கீழ்ப்படுவதற்குரிய அந்த சுவாபங்கள் உண்டு. இதெல்லாம் வந்து மனிதனையும் மற்ற சிருஷ்டிப்புகளையும் அது பிரிக்கிறது. அதனால் மனிதன் வந்து ஒரு நம்ம எல்லாமே ஒரு யூனிக் கிரியேச்சர்ஸ். நம்மளாம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு மேன்மை உள்ள ஒரு தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். வேலை செய்கிறதற்கு பூமியின் சிருஷ்டிப்பு மேலே அதிகாரம் செலுத்தி அவர்களை ஆளுவதற்கு நம்மளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஆதாமை சொல்லினார். ஆண்டவர் ஆதாமை சொல்லலாம். இதெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆண்டவர் எல்லாமே செய்கிறார். நம்முடைய சாயல், அங்கே அந்த நம்முன்னு அந்த பதம் வருது, நம்முடைய சாயல் அப்படின்னு. ஓகே, அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், நாமளாகவே எதுவுமே செய்கிறதற்கு துணியவில்லை. நம் தேவனிடத்திலிருந்து பெற்றதை நாம் செய்கிறோம். நாம் இந்த உலகத்தை காக்கிறது, இந்த உலகத்தை பண்படுத்தி அதை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுக்குறார். கீப் இட் அண்ட் டெண்ட் இட் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்கிறாங்க. இது தேவன் கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து மனிதனுக்கென்று தனித்துவமான ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னது? நீ விருட்சத்தின் கனிகள். நம்ம ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வந்தோம் என்று சொன்னால், பூமியின் சகல ஆமாம், பதினேழாம் வசனத்தை வாசிங்க. 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, இனி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆண்டவர் எல்லாமே சிருஷ்டித்தார். ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டார். இது வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் கிடையாது. ஏற்கனவே கொடுத்த கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. அடுத்து அதை கீழ்ப்படுத்தி அதை ஆளுங்கள், ஹாவ் டொமினியன் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுப்பாங்க. அடுத்து இதான் முக்கியமான ஒரு காரியம் பார்க்குறோம். இந்த இடத்துல தான் முதலாக என்ன வருகிறது, தேவனாகிய கர்த்தர் கட்டளை இட்டார் என்று வருது. தான் முதல் தடவை கட்டளை இட்டார் என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக அண்ட் காட் செட் அப்படி தான் வரும். அண்ட் காட் செட், அந்த நம்ம வசனத்தை கூட வாசிச்சோன்னா அந்த பாருங்களேன். அண்ட் காட் பிளஸ் தெம், அவரோட கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த இடத்துல தான் கட்டளை, முதலாவது கட்டளைன்னு வருது. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2:17 தான் தேவராஜ கர்த்தர் கட்டளை இடுகிறார் அப்படின்னு வருது. சரி, கட்டளை இடுகிறார்னு வருது. அந்த கட்டளையை ஏன் மனிதனிடத்தில் கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால், மனிதன் அதை விளங்கி கொள்ள முடியும். சரி, அப்போ ஆண்டவர் வந்து இதில் ஏதோ வைத்திருக்கிறார். என்னை படைத்த தேவன் சொல்லுடைய பேச்சை நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற பகுத்தறிவை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். அதனால் அது நிமித்தம் தான் கட்டளை தருகிறார். ஸோ ஆமாம், இதனால் இந்த இடத்துல அந்த கட்டளையினுடைய காரணர் கர்த்தர் தான். சரி, கர்த்தர் சொல்லிட்டார், நான் இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா கட்டளை தேவையே இல்லையே. இல்லை, நம்ம கொஞ்சம் யோசிப்போமா, ஏன் கட்டளை கொடுக்கணும்? செய்யக்கூடாது என்று வலியுறுத்துவதற்கு அந்த கட்டளை கொடுக்குறோம். அப்படி பார்த்தா ஆதாம் அதை புரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இல்லை இதை வந்து ஆண்டு வந்து செய்யக்கூடாது. இந்த இடத்துல அவர் இன்னும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னு சொன்னால், ஆதாமை நோக்கின்னு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி மனுஷன் வரவே இல்லை.
அதுக்கு அடுத்த வசனங்களில் தான் ஏவாள் வருகிறாள். அப்போது இப்போ புரிந்து கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அடுத்து 1 கொரிந்தியர் 14 வாசித்தோம்னா பிந்தின ஆதாம்னு ஒருவனுடைய கீழ்ப்படியாமைனாலே பாவம் உலகத்துக்குள்ளே வருதுன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி ஏவாள் தான் பாவம் செஞ்சா அப்படின்னு. இந்த இடத்துல கட்டளை யார்கிட்ட போகிறது? ஆதாம்கிட்ட தான் போகுது. அப்போ ஆதாம் தான் அடுத்து தனக்கு மனைவியாக இருக்கிற தன்னுடைய அந்த அந்த தனக்கு ஏற்ற அந்த ஏவாள்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆதாம் சொன்னாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல, வேகத்தில் குறிப்பிடவில்லை. பட் blame falls on Adam. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனாலும் அந்த 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 கட்டளையை ஏவாளுக்கு புரிய வைக்கலையோ அது தெரில. ஆனால் அது தவறு ஆதாம் மேலே தான் போகும். அதனால தான் இந்த இடத்துல ஏவாள் அந்த 1 கொரிந்தியரில் புதிய ஏற்பாட்டில் ஏவாள் மேலே எந்த பழியும் போகலை. ஏவாள் மேலே பழியே போகலை, ஆதாம் மேலே தான் பழி போகுது. ஆதாம்னால தான் பாவம் உள்ள வருது அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, இதெல்லாம் இன்னும் வீழ்ச்சிக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே இன்னும் சூப்பராக தான் இருக்குது, இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆண்டவர் படைத்ததில் எந்த குறைவும் இருக்கவே இல்லை. அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், தேவனை பற்றி அவர்கள் தெரிந்திருந்தது, தேவனே அவர்களை வெளிப்படுத்தினார். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் என்னவா இருந்தார்களா? அவர்கள் வெக்கப்படாத இருந்தாங்க. தேவர் விதவுட் ஷேம். நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. நிர்வாணிகள், சரிங்களா? நிர்வாணிகளாக இருக்கிறாங்க, வெட்கப்படாமல். என்னென்றால் அந்த 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 மகிமையில் இருக்கிறாங்க. தேரின் க்ளோரி, மகிமையில் இருக்கிற இன்னோசன்ஸ், அறியாமையில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பாவமே இல்லை அந்த இடத்துல. ஆமாம், அந்த பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்தத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் அப்படி ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இந்த இடத்துல அடுத்து வாசிக்கிறோம். ஆண்டவர் படைத்த உண்டாக்கின சகல ஜீவன்களை காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. சரி, இங்கே தான் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய ஃபோக்கஸ். மனிதன் எப்படி வீழ்ச்சிக்குள்ளானான் என்று வாசிக்கிறோம். முதலாவது, மனிதனுடைய வீழ்ச்சிக்கு உள்ளாக அவனை நடத்தப்படுகிறான். மனிதனுடைய வீழ்ச்சி தானாக ஏற்படவில்லை. இன்ஃபேக்ட் மேன் இஸ் பீங் லெட் டு த ஃபால். அதாவது மனிதன் பாவம் செய்து தேவனிடத்திலிருந்து அவன் தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு, தேவனிடத்திலிருந்து தனியாக போவதற்கு ஒரு நபர் பின்னாடி இருந்து அதை நடத்துகிறார். அதான் சாத்தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான், மனிதனுடைய வீழ்ச்சி சாத்தானின் நிமித்தம் வந்தது, மனிதனுடைய சுயத்தினால் வந்ததல்ல. இதுக்கு பின்னாடி ஆனால் சாத்தான் தான் முதல்ல வரான். பிக்சர் நம்மளை கொண்டு வராங்க. அந்த அந்த ஆக்கியோன் வெறுமனே சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி ஆதாம் அதை பார்த்தால் கண்களுக்கு அப்படி தெளிவாக இருந்தது, புத்தியை தெளிவிப்பதற்கு எதுவாக இருந்தது, அப்படிலாம் சாத்தானை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சேட்டன். அது ஒரு காரணம். சாத்தான் மாத்திரம்தான் காரணமாக இல்லை. சாத்தான் சொல்லியிருந்தாலும் ஏவாள் அவள் புருஷனை கேட்டுக்க வேண்டுமே. ஏவாள் ஆதாம் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டுமே. அவளே சுய முடிவெடுக்கிறாளே, சரிங்களா? அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம அப்படி ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வரைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே தேவன் செய்கிற காரியங்கள் மூலமாக தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ தேவனிடத்துலேருந்து ஜீவ சுவாசத்தை பெறுகிறார்கள். தேவனிடத்திலிருந்து தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலை, ஒகேஷன், பணி, அந்த கட்டளையை பெறுகிறார்கள். எல்லாமே தேவனிடத்துலேருந்து தான் வருகிறது. ஆனால் இந்த காரியம், சர்ப்பம் தேவனுடைய இடத்திற்கு தன்னை இட்ஸ் ட்ரைங் டு ஈக்குவல் ஹிம் அண்ட் காட். அதாவது அந்த சர்ப்பமும் நானும் தேவனுக்கு சமமானவன் தான் என்ற அதிகாரத்தை அது யாதாம் ஏவாள் இடத்துல அது கடத்த பார்க்குறது. அதான் தேவன் அப்படி சொன்னது ஒன்றோ, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். அது தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறது. மனிதனுடைய வஞ்சனைக்கு, அதாவது அந்த ஏவாளுடைய வஞ்சனைக்கு தேவன் பேசின வார்த்தைகள் பயன்படுத்துவது. ஏனென்றால் டு சவுண்ட் ஆஸ் இஃப் இட் ஹேஸ் சேம் அத்தாரிட்டி ஆஸ் காட். கர்த்தரை, அதாவது தேவனாய கர்த்தர் உடைய அதிகாரத்தை
நானும் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு அதை காட்டுகிற இது எந்த இதுலையுமே இல்லை. இந்த பாயிண்ட் அத்தாரிட்டி இங்கே இந்த புக்கில் இல்லை. இது நான் யோசிச்சதுனால சொல்கிறேன். அத்தாரிட்டி, அதாவது எனக்கும் தேவனை போல் அதிகாரம் இருக்குது, அதனால் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலாம் அப்படின்னு அவங்கள வஞ்சனை செய்வதற்கு, அதாவது அந்த வஞ்சிப்பின் மூலமாக இவனுடைய வார்த்தைகள் உண்மை என்று நம்ப வைக்குது பிசாசு. சர்ப்பம் தேவனுடைய இடத்தை எடுக்கிறது. இட்ஸ் டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் காட். ஏற்கனவே ஆர்டர் சொல்லிட்டாரு, சாப்பிடாத, இதை புசிக்காத, இது புசிக்கினாலே அதற்குரிய விளைவும் ஆர்டர் சொல்லிட்டார். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, சின்ன பிள்ளைகிட்ட தீயை தொடாத, ஏன் அப்பா தீயை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு யோசிக்காதா? நீங்கள் ஏன்னு அதோட சேர்த்து சொல்லிடுவீங்களா இல்லையா? அதாவது அந்த கன்சர்ன் இருக்கிற பேரண்ட்ஸ், அந்த அன்பு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அப்படி செய்யாத, அப்படி செஞ்சீங்கன்னா அதுவும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆண்டரும் அதே மாதிரி தான் தன்னுடைய அந்த 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 இரக்கத்தினால ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொன்று கேட்பாங்க, ஏன் அந்த இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கணும், ஏன் அந்த இடத்துல ஜீவ விருட்சமும் இருக்கணும் அப்படின்னு. சிம்பிளாக டு see the obedience, மனிதனுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதனுக்கு அந்த சுயாதீனம் இருந்தது, அந்த ஃப்ரீ வில் இருந்துச்சு. சரியா? சரி, நம்ம அதுக்குள்ளே இன்னொரு நாள் போகலாம். ஆனால் இதான் சொல்ல வரேன், அந்த இடத்த சாத்தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு, அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை, அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான். அந்த வார்த்தைகளில் அவன் பேசுகிற வஞ்சனையின் வார்த்தைகளினால் கடைசியில் அவங்க அதை நம்பிடுறாங்க. சரி, இது உண்மையிலே தேவனை போல் ஆகுமோ அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க அந்த காரியங்களை எடுத்துடுறாங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவர்களை போல் ஆவீர்கள். இங்கிலீஷில் காட்னு இருக்கும், கேபிட்டல் ஜி போட்டிருக்கும். யூ வில் பி லைக் காட். இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம்னா அது அந்த ஸ்மால் ஜி அப்படின்னு, அது உங்களுக்கு புத்தி, அதாவது நீங்கள் நன்மை தீமை அறிய ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன ஏற்கனவே தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்துக்கலாம், ஏற்கனவே தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம், இந்த காரியம் ஏன்னு சொன்னால், எனக்கு நன்மை தீமை நானே முடிவு செய்வேன், இதை கர்த்தர் எனக்கு செய்யக்கூடாது, எனக்குரிய வரையறை, எனக்குரிய பவுண்ட்ரி, எனக்குரிய அந்த எப்படி சொல்கிறது, எனக்குரிய அந்த எக்ஸ்டென்ட், எனக்குரிய அந்த வரையறை, எல்லை, எனக்குரிய எல்லையை நான் தீர்மானிச்சுக்கிடுவேன். ஆண்டவர் எதுவுமே, ஆண்டவருக்கு அதில் எந்த ஈடுபாடு இருக்கக்கூடாது. இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு, இப்படி ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அப்படி போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் நான் பாயிண்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். புக்கில் வித்தியாசமாக இருக்கும், புக்கில் சுருக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் பிபிடிலே பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம். முதலாவது நம்ம ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை சந்தேகப்பட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சந்தேகப்படுறதுக்கு பின்னாடி அதிகாரம் இருக்கிறது. இது புக்கில் இல்லை, நான் இது சொல்கிறேன், இது நான் சொல்கிறேன். அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை பிசாசு எடுக்கிறான். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரை அவருடைய வார்த்தை நம்ம நம்பிடுவோம். ஆனால் அந்த அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இல்லாத நபர் அந்த அதிகாரத்தின் பேரில் சொல்லுகிற வார்த்தை சில பேர் அதை நம்பி விடுவார்கள். சரியா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல அப்படி தான் நான் பார்க்குறேன். தேவனை போல தேவன் பேசுகிற வார்த்தைகளே அங்கங்கே எடுத்து பேசுகிறான். அதாவது முழுமையாக பேசலை. நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம் 3:3 நம்ம வாசிச்சோம்னு சொன்னால், 3:2 வாசிப்போம். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். அப்போ இது என்ன பிறகு ஆதாம் சொல்லியிருக்கார். நான் சரியாக நான் வேறு தாட்ஸில் போயிட்டேன். ஆதாம் சொல்லியிருக்கார். ஆதாம் ஏற்கனவே மனைவி இடத்துல சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. அடுத்து என்னவாகுது? புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அடுத்து, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றும் சொல்லுகிறது. சர்ப்பம் சொல்லுகிறதுல பாதி உண்மை இருக்குது, அதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் பாதி பொய். சரிங்களா? ஹாஃப் ட்ரூத்
இஸ் நெவர் த ஹோல் ட்ரூத். இது முக்கியமான ஒரு சத்தியம். பாதி உண்மையாக இருக்கிறது அது என்றைக்குமே முழு உண்மைக்கு அது நிகராகாது. ஹாஃப் ட்ரூத் இஸ் ஃபால்ஸ். பாதி உண்மை எப்போதுமே பொய் தான். இந்த இடத்துல ஆண்டவர் சர்ப்பம் என்ன ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்லுது. ஆண்டவர் சொன்னது தான் பிசாசு சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறது பாதி உண்மையாக இருக்கு. பாதி உண்மை, ஹாஃப் ட்ரூத். இந்த ஹாஃப் ட்ரூத்தை நம்பி இவங்க என்ன செய்கிறாங்க, ஓஹோ மேபி நான் அப்படி யோசிச்சு இருக்கலாம், இவர் அதிகாரம் மிக்க ஒரு மிருகம் போலேயே ஆண்டவர் படைச்சது, அதனால் இது சொல்லதை நம்பலாம் அப்படின்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைப்பதை விட இந்த சர்ப்பத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஏனென்றால் நம்மளுக்கு தெரியாது இவங்க அதை சாத்தான்னு பார்த்தாங்களா, இவங்க அதை சர்ப்போன்னு அதை அதை பேயின்னு பார்த்தாங்களா, இல்லை அதை தேவனுக்கு விரோதமான ஒரு மிருகம், அதாவது ஒரு அக்கிரி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சாத்தான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியல. ஆனால் தெளிவாக தெரியுது, தேவனுடைய இடத்தை பிடிச்சிக்கிச்சு சாத்தான், சத்ருவானான். தேவனுடைய வார்த்தை கொண்டு இவர்களை பாவத்தில் விழ வைப்பது. சரிங்களா? நம்ம அப்படி போயிட்டுருக்கு. சந்தேகப்படுறாங்க. அதனால் ஏவாள் அதை அவங்களே யோசிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன், மனிதர்களாக நாம் யோசிக்கக்கூடிய ரேஷனல், நம்ம லாஜிக்காக யோசிப்போம், இல்லாஜிக்காக யோசிக்க மாட்டோம், லாஜிக்காக யோசிப்போம். நம்மளுக்கு அந்த கிருபை இருக்குது, லாஜிக்காக யோசிப்போம். அதனால் யோசித்து பார்க்குறாங்க. ஏவாள் நம்ம யோசித்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய சுயாதீனம் வெளிப்படுகிறது. யோசித்து பார்க்குறாங்க. கடைசியில் தேவன் அப்படி சொன்னது உண்டோ, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமாக படிக்கலாம். ஆனால் படித்தா புக்கை ஃபாலோ பண்ண முடியாது. எடுத்து பார்க்குறோம். முதலாவது குறிப்பு பார்த்தோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை சந்தேகித்தல். அப்படி பிசாசு சொல்லிட்டான், உடனே சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. ஏவாள் அதை பார்க்குறாங்க. அது கண்களுக்கு அது அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு, நான் 3 காரியங்கள் பார்க்கலாம். ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது அப்படி 3 காரியங்கள். இந்த 3த்தையும் யோவான் சுவிசேஷத்தில் வாசிப்பு சொன்னால் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3மே அந்த நொடியில் அந்த செகண்டில் வந்துருச்சு. ஏவாளுக்கு யோசிக்கிறாங்க. சரி, இல்லை நடக்குது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படுறாங்க. அதிலே முதல் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படுறதில்ல, ஆமாம், சந்தேகப்படுறதுலே முதல் வீழ்ச்சி. அதாவது முழுமையான பாவ வெளிப்பாடு இன்னும் ஆகலை. ஆனால் முதல் வீழ்ச்சி, இந்த வீழ்ச்சி, அதாவது அந்த தேவர் ஆல்ரெடி ஃபாலன், அந்த முதல் கிராஜுவலாக அப்படியே. இப்போ படியில் இறங்கணும்னு சொன்னால் படியில் டக்குன்னு ஒரு படியிலேருந்து கீழே இறங்கணும், ஒரு படியிலேருந்து 10 படியில் வைக்க அப்படியே குதிச்சிருவோமா? இல்லை, ஒரு ஸ்டெப்பாக தான் இறங்குவோம். டக்குன்னு விழுந்தால் என்ன ஆகும்? கால்கீழ் உடஞ்சிரும் நம்ம அப்படி. அதனால் சிம்பிள் அனாலஜி, நம்ம ஒரு ஸ்டெப்பாக தான் கீழே இறங்குவோம். அதே போல் இந்த வீழ்ச்சி, மனிதனுடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறார். அது எப்படின்னா, சாத்தான் தேவனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறான், தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறான், பாதி உண்மையை பேசுகிறான், குழப்பத்திற்குள்ளாக சென்று விடுகிறான், கடைசியில் இச்சையை தூண்டி விடுகிறான். அந்த இடத்துல சாத்தானுக்கு எந்த வேலையும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் எல்லாமே செஞ்சுட்டான். அடுத்து ஏவாளுடைய இச்சை தூண்டிவிடப்படுகிறது. அந்த இச்சை தூண்டிவிடப்படுகிறது, மாம்ச இச்சைகள் வருகிறது. அந்த மாம்ச இச்சைகளையும் அவர்கள் அதை மேற்கொள்வதற்கு அவள் அதை செய்வதில்லை. அதனால் அந்த மாம்ச இச்சை இடம் கொடுத்து கடைசியில் அடுத்துல பாவமாகுது. அடுத்து 2வது தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்குதல். இந்த இடத்துல அவன் பிசாசானவன் சர்ப்பம் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சந்தேகப்படுவதற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை பொய்யாக அவர்களுக்கு காட்டுகிறது. இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று அதுக்குரிய கான்சிக்வன்ஸ், அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட், அதற்குரிய நியாய தீர்ப்பு, ரொம்ப வல்லமையான வார்த்தை, நியாய தீர்ப்பு, அதையும் ஆண்டவர் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லுது, இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிட்டா உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து அந்த இடத்துக்குள்ளே ஒழுக்க கேடு வந்துடுது. ஏற்கனவே ஒழுக்க கேடு, மாரல் கொலாப்ஸ் ஆயிடுது. சரி, அது தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்க நிரூபிக்கிறான். இல்லை, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாமே அத்தாரிட்டி. இவன் பொய்யாக்க நிரூபிக்கிறான், அதை நம்பி தான் அவங்க சாப்பிட்றான். உண்மைதானா?
அப்படின்னா இவன் சொல்கிறதா உண்மை நம்பியிருக்கணும், சாத்தான் சொல்கிறதா உண்மை நம்பியிருக்கணும். அதனால் அது வேதத்தில் அது ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்குறான் என்றால் அவன் பொய்க்கும் பிதாவுமாக இருக்கிறான். அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம், யோவானில் வாசிக்கிறோம். ஹீஸ் ஃபாதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் லைஸ். பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி சொல்கிறாங்க, பொய்களுக்கு பிதாவுமா, ஃபாதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். ஹீ இஸ் எ லையர், அவன் பொய்யனாக இருக்கிறான், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்துகிறான், சந்தேகப்பட வைக்கிறான், அதை பொய்யாக்குகிறான், அடுத்து குற்றப்பட வைக்கிறான். அப்போ என்னென்னா ஆண்டவர் ஏற்கனவே ஒரு 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 செழிப்பை கொடுத்துருக்குறாங்க. நீ இந்த மரத்திலெல்லாம் நீ சாப்பிடலாம், இவை எல்லாம். ஆனால் இந்த ஒரு மரம், அது நம்ம வாசம்னா தெரியும் 2ஆம் வசனத்தில் 17ஆம் அதிகாரத்தில், ஆனாலும் நன்மை தீமை, ஆமாம் அந்த வருஷத்துக்கு முன்னாடி, நீ தோட்டத்தில் உள்ள சகல ஆனாலும் இந்த நன்மை தீமை, பார்த்தீங்களா கான்ட்ராஸ்ட், பார்த்தீங்களா சகல நன்மைனா எல்லா மரங்களும் இருக்குது, அபண்டன்ஸ். ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்ததில் ஒரு செழிப்பு, ஒரு அபிவிருத்தி, ஒரு போதுமான ஒரு காரியம் இருக்குது, மனிதனுக்கு போதுமானது இருக்குது. அதையும் தாண்டி இந்த இடத்துல சாத்தான் என்ன தூண்டுகிறான்னு சொன்னால், இல்லை உனக்கு தேவன் கொடுத்த நன்மையான காரியங்கள் போதுமானதாக இல்லை, நீ தேர்ந்தெடுக்கிறது, உன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு மேலே நீ தேர்ந்தெடுக்கிறது தான் உனக்கு போதும், உன்னை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் அல்டிமேட்லி அது முடிவில் அது அப்படி கிடையாது. தேவன் கொடுத்தது மாத்திரம்தான் நம்மை திருப்தியாக்கும், நமக்கு போதுமானதாக இருக்கும். இது நானுமே நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நம்ம புரிந்திருப்போம். ஆமாம், அதனால் இது ஒரு முக்கியமான காரியம். அதனால் குற்றப்படுத்துகிறான், ஆண்டவருடைய வார்த்தைகளை குற்றப்படுத்துகிறான், ஆண்டவரே குற்றப்படுத்துகிறான். அவை ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்த ஆண்டவரே குற்றப்படுத்துகிறான். அடுத்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்தல். நான் ஏற்கனவே சொல்லி புதிய ஏற்கனவே அவன் செய்கிறதெல்லாம் தூண்டி விடுறான். இஸ் என்டைசிங், இஸ் டிசீவிங். மற்றதெல்லாம் ஏவாளினுடைய கிரியை தான், ஏவாளினுடைய சுய காரியம்தான் போகிறது. ஏவாள் தான் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள். எப்படி ஜீவனுள்ளக்கெல்லாம் தாயானவள், அவர்கள் தான் இந்த ஒரு சாய்ஸை அவங்க மேற்கொள்கிறாங்க. அடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அல்டிமேட்லி டிசோபீடியன்ஸ், முக்கியமான காரியம். அவர்கள் எல்லாவற்றையும் செய்து அவளும் சாப்பிட்டால் தன்னோட அவளுக்கு புருஷனுக்கும் கொடுத்தாள்னு வாசிக்கிறோம். 2 பேருமே அவங்க கீழ்ப்படியாமல் அவங்க போகிறாங்க. அதனால் அந்த இடத்துல உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஓகேவா? இதான் பாவத்தினுடைய 5 காரியங்கள். சரி, ஓகே. அடுத்து சுருக்கமாக இன்னொரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பாவத்தினுடைய விளைவுகள் நம்ம வாசிக்கலாம். முதலாவது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தனர். ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் கூட போட்டுக்கலாம். இதுக்கு முன்பதாக அவர்கள் நிர்மாணிகளாக இருந்து அவர்கள் விதவுட் ஷேம், அது நிர்வாணிகளாக இருந்து அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆமாம், ஆனால் இப்போ நிர்வாணிகளாக இருக்கிறார்கள், வெட்கம் அடைகிறார்கள், தங்களை போய் ஒழித்துக் கொள்கிறார்கள். முன்னாடி இப்போ இப்படி டேபிள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல தேவனோட ஐக்கியத்தில் இருந்தார்கள். இப்போ பாவம், இந்த இதெல்லாம் பாவம் செய்ய தேவன் இதை விசாரிக்கிறார். அதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல வீழ்ச்சி. அவங்க அந்த ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஜீசஸ் மூவிலலாம் ஈவ் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுனால அதுக்கு முன்னாடியே வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அது அதோடைய எஃபெக்ட் தான், பாவத்தினுடைய எஃபெக்ட், அந்த வீழ்ச்சியினுடைய எஃபெக்ட், வெளிப்பிரகாரமான எஃபெக்ட். ஏற்கனவே வீழ்ந்துட்டாங்க. ஏற்கனவே அவர்கள் தேவனை நம்பாதபடி, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனை நேசியாதபடி, தங்களுடைய சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறவருடைய விளைவு தான் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சரி, ஓகே. அதனால் தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக ஐக்கியம், பகலில் குளிர்ச்சியான வேலைகளில் தேவன் தோட்டத்திலே உலாவின தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஐக்கியம் கொண்டிருந்தவர்கள் இப்போது தேவனுக்கு பயந்து தங்களை ஒழித்து கொள்கிறார்கள். திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சின். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஐயோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன்,
அப்படின்னு தேவனுக்கு முன்பாக நாம் ஒளித்து கொள்கிறோம். நாம் தேவனுக்குள்ளாக வருவதற்கு பயப்படுகிறோம். அதனால தான் இன்றைக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தா சொல்கிறாங்க, அவர்கள் பரியாசப்படுகிறார்கள். அவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்நிய ஜனங்கள் அவர்கள் பரியாசம் பண்ணுறாங்க, அவங்க எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. ஏனென்றால் they are hiding, they don't want to come to the light. பாவம் காட்டி கொடுத்துருச்சு, பாவம் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுது. நிர்வாணிகளாக இருக்கிறாங்க, அசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அந்த காலத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன இடத்துல வருவதற்கு அவங்களால் முடியவில்லை. சரிங்களா? இப்படி தான் போயிடுச்சு. அதனால் அப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? தேவனோடு சந்தோஷமாக ஐக்கியத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு தேவ ஐக்கியத்தை தொலைத்து தேவனுக்கு பயப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்னும் தெளிவாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்தார்கள். தேவன் ஏன் தேடி வரணும்? அதுவே ஒரு ஆக்ட் ஆஃப் மெர்சி. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுகிறார். அதெல்லாம் வந்து தேவனுடைய திட்டம். இந்த இடத்துல தேவன் அவர் இறக்கப்படுகிறார். ஐயோ, என்னுடைய வார்த்தைகளை கேளாமல் போயிட்டார்களே, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருச்சு. அந்த ஃபோட்டோ போடுங்க. அந்த பிளவு, அந்த கேஎஸ்எம், ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் உண்டாயிருச்சு. சரிங்களா? அந்த பாவம், நம்மளுடைய ஆவிக்குரிய மரணம், நம்மளுடைய உலக பிரகாரம் மரணம், அதாவது நித்திய மரணம், நம்ம எல்லா காரியங்களுக்கும் பாவமானது ஒரு பெரிய ஒரு குழியாக மாறிடுச்சு, இடைவெளி உண்டாகிருச்சு. சரிங்களா? சரி, அடுத்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கை தொலைந்து போயிடுச்சு. நித்திய ஜீவன், அந்த இந்த புக்கில் அப்படி தான் போட்டிருக்கு, நித்திய ஜீவன் அப்படின்னு போட்டிருக்கு. நித்திய ஜீவன் அப்படின்னு, அதாவது நித்திய ஜீவன்னா மரணமே இன்னும் அந்த இடத்துல இல்லை, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். மரணமே அவர்கள் இன்னும் வரவே இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு மரணம் என்னைக்கு சாப்பிட்டார்களோ, தேவனுடைய கட்டளை மீறினாங்களோ மரணம் வருது. அவர்கள் மாம்ச பிரகாரமான மரணம் மட்டும் வரல, அதாவது இந்த மாம்சத்திற்குரிய மரணம் மட்டும் வரல, ஆவிக்குரிய மரணமும் வருகிறது. அதுதான் நித்திய மரணம், இட்டர்னல் டெத். என்றைக்கும் தேவனோடு அந்த நித்திய நரகத்திலே அவர்கள் அழிய வேண்டியதாக மாறிடும். அது ஒரு நம்மளுக்கு காரியமாக எடுத்துக்கலாம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளோ நித்திய ஜீவனை நம்மளுக்கு ஆண்டவர் தருகிறார். சரிங்களா? ஓகே, அடுத்து இவர்கள் செய்த பாவத்தினாலே, அதாவது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே இவர்கள் ஆளுகை செய்ய வேண்டிய பூமியே சபிக்கப்பட்டது. கர்ஸ் இஸ் அ கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் யூ. உங்களாலே பூமி சபிக்கப்பட்டது. அப்படின்னா உயிரே இல்லாத இந்த உலகமும் சபிக்கப்பட்டு தேவனுடைய சபிப்புக்குள்ளாக வந்திருக்கு. அதனால தான் நம்ம உயிரோடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உழைத்து, அந்த கடுமையாக உழைச்சி வேர்வை சிந்தி, முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது வந்து தனித்தனியாக ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் தனித்தனியாக வந்து நியாய தீர்ப்பு கொடுக்குறார். மொத்தமாக வந்து ஆதாம் ஏவாள் சர்ப்பத்திற்கு நியாய தீர்ப்பு சொல்லலை, தனித்தனியாக நீ இப்படி செஞ்சல, உன்னுடைய குதிங்காலை அவர் உன்னுடைய தலையை அவர் நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்து இங்கிட்ட ஆதாம் கிட்ட, அடுத்து இங்கே தேவாலை, உன்னுடைய ஆசை உன் நித்தமும் உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும், அவனை ஆண்டு கொள்வான். பார்த்தீங்களா? இவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பூமியை ஆண்டு கொண்டிருக்க வேண்டியவர்கள். இந்த இடத்துல புருஷன் ஸ்திரீயான உலகை அதுவும் அவனுடைய சித்தம் தான். குடும்பத்தில் அப்படி தான் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஆமாம், அதனால் நம்ம அதை ஃபெமினிஸ்ட் நிறைய சொல்கிறாங்க. அந்த ஃபெமினிசம்லாம் நிறைய சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், இன்னொன்று சுத்தமானால் அது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து எல்லாமே பாவம், இந்த மனிதனுடைய வீழ்ச்சி எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால தான் ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள், அந்த கர்ப்பத்தின் வலியின் மிகுதியினால் பிள்ளை பெறுவாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி,
அடுத்து இந்த இடத்துல மனிதனுடைய அந்த மாம்சம் பாவத்திற்குள்ளாக போகிறது. சின்ஃபுல் நேச்சர், இயற்கையாகவே பாவம் செய்கிறதற்கு மனிதனுக்குரிய அந்த அந்த சுவாபம் வருகிறது அவர்களை கீழ்ப்படியாமையினால. சரிங்களா? அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளின் அடுத்த சந்ததியினர் அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு சொல்லியே தர வேண்டாம். என் தாயின் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், அவ்வளோதான், சிம்பிள். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த இன்னோசன்ஸில் அப்படி இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த புகுத்திரிவின் காலத்தில் வருகிறப்ப அவர்களே என்ன பாவம் செய்கிறார்கள். பாவத்திலே அவர்களே வந்து அவங்க தே சூஸ் சின். அதனால் அப்படிப்பட்ட யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. சின்ன பிள்ளைங்களோ இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி பைத்தியமாக தான் இருக்கும். என்ன சின்ன பிள்ளைகளை நீ எப்படி வந்து அது எப்படி பாவம் வேதத்தின் பிரகாரம் வந்து பாவத்தில் கர்ப்பம் தெரிவித்தாள், அவ்வளோதான். நான் அப்படி தான் நம்புகிறேன். நான் ரொம்ப கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஈஸியாக நியாயம் இருக்கலாம், ஆனால் அதற்குரிய பரிகாரத்தை வேதத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் அப்படி ரொம்ப போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா ஆரம்பிச்சது அப்படியே ஒரு சர்க்கிளாக போட்டு அப்படியே எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ போயிடுச்சு. அவ்வளோதான், விழுந்துட்டாங்க. கிரீடத்தின் மகுடமாக இருந்தவர்கள், ராஜரிகம் செய்தவர்கள், தேவனுடைய சாயலை தரித்திருந்தவர்கள், பரிசுத்தமாக இருந்தவர்கள், தேவனுடைய ஐக்கியம் கொண்டிருந்தவர்கள், எல்லா தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள், பாவம் இல்லாதவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்து பயப்படாத இருந்தவர்கள், நிர்மாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தவர்கள், எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்படியே கீழே விழுந்த ஒரு அனுபவம் தான் வீழ்ச்சி. அடுத்து இவர்களால் மொத்த மனுஷ ஜாதி, மனுஷ சந்ததியினர் எல்லாருமே பாவத்துக்குள்ளாக போகிறார்கள். என் சந்ததி அடுத்து பாவத்துக்குள்ளாக வரும், அடுத்து அவங்களுடைய சந்ததி பாவத்துக்குள்ளாக வரும், அடுத்து அவங்களுடைய சந்ததி இதுக்கு எல்லையே கிடையாது. ஆமாம், இதுக்கு எல்லையே கிடையாது. ரொம்ப ஆமாம் சோகமாக அவருடைய இருக்கும். என்ன இதுக்கெல்லாம் அதான் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறோம் ஒரு மனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சரிங்களா? ஆமாம், ரோமரில் வாசிக்கிறோம், எல்லா மனுஷரிடத்துலையும் பாவத்தின் விளைவாக வந்த மரணம் பரவுகிறது என்று வாசிக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான சரீர மரணம் வந்தது. சரீர மரணம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய், ஆண்டோடைய சாபம் வருகிறது. அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டு வந்து இப்படி சொல்லலை. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டான், ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்மா ஆனான், அவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற சரீர பிரகாரம். இட் இண்டிகேட்ஸ் ஃபிசிக்கல் டெத், ஒன்றும் இல்லை, சரீர பிரகாரமான. இப்போ ஐயா இலைப்பாறுதல பிரவேசித்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சரீர பிரகாரமான மரணத்திற்கு. சரிங்களா? அதனால் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். இதை வந்து ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம்லாம் எந்த கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது சரீர பிரகாரமான மரணம் என்றால் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவோம். சரி, ஒரே ஒரு காரியம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சு விடலாம். இந்த இடத்துல ஆண்டவர் அடுத்து சொல்லுவாங்க, மனிதனுடைய சிந்தனை இருதயம் நித்தமும் பொல்லாங்க இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக, இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு, இதெல்லாம் வந்து பாவத்தினுடைய விளைவு. ஆனாலும் ஒரு முக்கியமான காரியம், மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த தேவ சாயல் இப்போது பாவத்தினால் கரைப்படைந்திருக்கிறது. சிம்பிள், பாவத்தினால் கரைப்படைந்திருக்கிறது. சரிங்களா? பாவத்தினால் கரைப்படைந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு மனிதன் இன்றைக்கு நல்லதாக செய்கிற சில காரியங்களை பாவத்தினால தான் செய்கிறான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது புரிஞ்சுக்கிறது. நம்ம சில நேரம் நம்ம நல்லதுன்னு செய்கிறதே நம்முடைய சுயத்திற்காக தான் செய்கிறோம். ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் சுயத்திற்கு இடம் கொடுத்தார்கள். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். வி டூ இட் ஃபார் அவர் செல்ஃப். ஆமாம், நிறைய நேரங்கள். அதனால் அப்படி ஒரு காலத்துக்குள்ளாக போய்டும். நம்ம சில நேரம் நம்ம நல்லது செய்கிறோம், உண்மைதான், வி ஆல் டூ குட், நம்ம நல்லது செய்கிறோம். ஆனாலும் நாம் பாவத்தில் இருக்கிறவர்கள். என்னென்றால் நம்ம வீழ்ந்துட்டோம், வீழ்ச்சி அடைந்துட்டோம். அந்த மனிதனுடைய வீழ்ச்சியினால் பாவ சரீரத்தை உடையவர்களாகியனா இன்றைக்கு ஆண்டுக்குள்ளே இன்னும் அந்த இதுக்குள்ளே வரல.
மக்கள், அதாவது பொதுவாக சொல்கிறேன், ஜனங்கள் நல்லது செய்கிறாங்க. அது ஏன்னா அந்த தேவனுடைய சாயல் இன்னும் இருக்கிறபடினால தான் நல்லது செய்கிறாங்க. மற்றபடி அதுவும் ஆமாம், அப்படி கஷ்டமாக தான் இருக்கும். தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டவர்கள் எப்படி இன்றைக்கு இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி காரியங்கள் செய்ய முடியும்? அதெல்லாம் புரிஞ்ச கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குரிய ஆன்சர்லாம் என்கிட்டையும் கிடையாது. பாவத்தில் வீழ்த்தப்பட்ட மனுஷர்கள் அவர்கள் செய்கிற பாவமான காரியங்கள், அவ்வளோதான். இதையும் தாண்டி நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அதனால் நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பாவமானது நம்முடைய சிந்தை, நம்முடைய மனதினுடைய ஆசைகள், நம்மளுடைய பற்று, நம்மளுடைய சுயம், எல்லா காரியத்தையும் பற்றி கொண்டுச்சு பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன், ஒரு சொட்டு பாய்சன் எடுத்து ஒரு நல்ல தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அது அப்படியே கெமிக்கல்ஸ்குள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாக அதுக்கு பாய்சன் பண்ணி விட்டுரும். அந்த ஒரு சொட்டு பாய்சன் இருக்கிறனால 99% தண்ணி நல்லதாக இருக்கும்னு குடிப்போமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆயிடுச்சு. தேவனுக்கு முன்பதாக இருந்த அந்த நீதிமான் பரிசுத்தமான நிலை, இதில் அல்டிமேட்டான காரியம் தேவனுக்கு முன்பதாக இருக்கிற ஐக்கியம் பிளவுபடுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இருக்கிற ஐக்கியம் பிளவுபடுகிறது. மனுஷனுக்கும் சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற ஐக்கியம் பிளவு உண்டாகிறது. எல்லாத்துக்குமே பிளவு வருது. ஓகே, இப்படி ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு எல்லாமே. எப்படி சொல்லுது, என்னப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, எல்லாமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. எல்லாமே கை என்னடி கை விட்டு போயிடுச்சு. எல்லாமே அப்படி எல்லை மீறி போயிடுச்சாம்மா, எல்லாம் கை மீறி போயிடுச்சே அப்படிங்கிற சூழ்நிலையில் எல்லாமே நாளைக்கு போயிட்டுருக்கு. கரெக்டாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதலுடைய வீழ்ச்சி என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு தேவனாக இருப்போம் என்ற காரணம்தான் முக்கியமான காரணம். நாங்கள் தேவனாக இருப்போம், எங்களுக்கு தேவன் என்று எங்களுடைய சிருஷ்டிகரை எங்களுக்கு தேவனாய் இருப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எங்களுக்குரிய தேவன் நான் தான். எனக்குரிய இல்லையை நான் வச்சுக்குவேன், எனக்குரிய ஆசையை நான் பார்த்துக்குவேன், எனக்குரிய காரியத்தை நான் செய்வேன். அதில் யாருமே தடை செய்யக்கூடாது, யாருமே அதில் இருக்கக்கூடாது. அதுதான் முதலாவது. அடுத்து எனக்குரிய விடுதலை, எனக்கு விடுதலை வேண்டும். ஏற்கனவே ஆண்டவர் விடுதலை தருகிறார். சகல காரியம் புசித்துக்கெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு அவங்க சாப்பிட்றாங்க. அதான் யோவானில் வாசிக்கிறோம். யாரையெல்லாம் பாவத்தை அவர்கள் ப்ராக்டிஸ், அவங்க அதிகமாக அவங்க அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் 8 அந்த இன்னொரு 2 minutes தான், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 8:34 தேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே பார்த்தீங்களா, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு. மனுஷன் நினச்சது, இது மூலமாக நான் விடுதலை ஆயிடுவேன், என்னை ஆண்டவர் வச்சுக்கிற அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த அடிமைத்தனத்துலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன் நினச்ச காரியமே அவனுக்கு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடுகிறது. அந்த அடிமைத்தனம் அவனை நித்திய மரணத்திற்கு கொண்டு போய் விடுகிறது. அவர்கள் தேவனைப் போல் ஆவேன் என்று சொல்ல வேணுங்கிற அந்த அறிவை வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ வெட்கம், அவர்கள் வெட்கத்தை அடைகிறார்கள். சரி, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவர்கள் அந்த நான் ஜீவனை அடைய வேண்டும் என்கிற அந்த அந்த எண்ணத்தில் கனியை எடுக்கிறாங்க. கடைசியில் மரணம் பின்தொடர்கிறது. சரிங்களா? அதனால தான் ரோமர் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இதையும் அதையும் ஒப்பிடுவார். என்னது, அவர்கள் அந்த பொய்க்கு உண்மையை பொய்க்கு ஒப்பு கொடுத்து, தேவன் தந்த உண்மையை பிசாசு கொடுத்த பொய்க்கு அதை மாற்றி அவர்கள் விற்று போட்டு, அவர்கள் தேவனை சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் மீட்டுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலை உண்டா அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை 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 எந்த இடத்துல பாவம் பெருகினதோ அதே இடத்துல கிருபை பெருகினது. வேர் சின் அபவுண்ட் கிரேஸ் அண்ட் மர்சி அபவுண்டட் மோர் அண்ட் மோர், அப்படி தான் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு பரிகாரத்தை ஆண்டு ஒன்று பண்ணுகிறார். அப்படிப்பட்ட இறக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் இன்றைக்கு அந்த ரோமர் நிருபத்தில் ஆழமாக நல்லா ரொம்ப ஆழமாக இருக்கும். என்னென்னா, ரோமர் 1 இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷமானது
தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக முன்னே வாக்குத்தத்தம் பண்ணபடி, ப்ராமிஸ் பிஃபோர் ஹேண்ட். அது பவுல் இப்போ எதை சொல்கிறாரு? ஆதியாகமத்தில் தான் எடுக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வந்து வருகிற அந்த அந்த வித்து, அந்த வித்தாகிய பரிசுத்த வித்தாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்தமாக வாழ்கிறார். மேற்கொண்டு அதனால் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்கு நீதியை தருகிறார் என்றால் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறார். நிறைய படிச்சுக்கிட்டே போகலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் புக்கில் வந்து இது 4 பாயிண்ட் தான் இருக்கும். நம்ம இந்த பாவத்தை மட்டுமே படிச்சுட்டு போனால் ஐயோ பாவம் வந்துருச்சு, ஐயோ இப்படி இருக்கா எப்படி இருக்கு, நம்ம அந்த ஒரு நிலைவுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குரிய பரிகாரம் சரிங்களா? மனுஷன் செஞ்ச பாவத்திற்கு தேவனுடைய பரிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலே ஏற்கனவே தேவன் அறிந்திருந்தார். இது தேவன் அறியாமலாம் கிடையாது. ஐயோ நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. நம்ம அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்போம்ல பிள்ளைகள்கிட்ட, ஐயோ என்னப்பா நீ இந்த முடிவை எடுத்துகிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு, எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே. இது தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? இது வாய்ப்பே கிடையாது. அவர் ஏற்கனவே அறிந்தவர் சரிங்களா? ஏற்கனவே அறிந்தவர். இதற்கு முன்பதாகவே கர்த்தர் தன்னுடைய ஆதீனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து விட்டார். ஏற்ற நேரத்தில் முழுமையான காலத்தில் சிலுவை மரணத்தின் மூலமாக மனிதர்களை மீட்பதற்கு. சரி, அதனால் நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்குரிய நோட்ஸை அந்த பிபிடியில் இருக்கும், அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஆண்டவனுக்கு உதவி செய்வோம், ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே சாயங்கால நேரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பாவ ஆண்டவரே மனிதனுடைய வீழ்ச்சியை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்திற்கு ஆண்டவரே பாவம் இப்படி வந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம், அதை அறிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை படித்து நாங்கள் இதை நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையை ஆண்டவரே தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரே அன்றைக்கு ஆரம்பித்த அந்த பாவத்தினுடைய விளைவுகளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுதந்திரித்த எல்லா மனுக்குலத்தை மீட்பதற்கு ஆண்டவரே மனுக்குலத்தை மறுபடியும் ஆண்டவரே அந்த தொலைந்து போன தேவனுடைய சரீரத்தை அந்த தேவனுடைய அந்த சாயலை இழந்து போன சாயலை மறுபடியும் எங்களை ஆண்டவரே உருவாப்பதற்கு கர்த்தாவே நீர் அனுப்பின ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய், நாங்கள் அவரை விசுவாசிக்கும்படியாய், கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை வாழும்படியாய், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அனுபவிக்கும்படியாய், அனைத்திலும் பரிசுத்தமாக்கப்படுகளின் அனுபவத்திற்குள்ளாய் எங்களை நீர் நடத்தப்படுகிறால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் ஒரு நாளிலே நாங்கள் முழுமையாய் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவோம், மகிமையின் சரீரத்தை நாங்கள் அடைவோம். இனிமேல் பாவம் ஆண்டவரே எங்கள் பூமியில் இராதபடி நீர் அதை எடுத்து போடுவீர் என்ற நிச்சயத்தோடனே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே பாடுகள், உபத்திரவங்கள், இச்சைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா காரியங்களை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நம்மை கீழ்ப்படிவதற்கு ஏதுவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலனை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்கிற ஆண்டவரே நம்முடைய காலமிற்கு முடியாது ஜெபிக்கிறோம். வந்து எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களோட நீங்கள் பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதிக நம்பிக்கை நம்ம ஒருவருக்கு எடுக்கிறோம் ஆண்டவர் வச்சுக்கிறோமாகிய இயேசு கிறிஸ்து நல்லா ஜெபிக்கணும்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.